அற்புதமான தெய்வத்துக்கு நன்றி, அற்புதமான தெய்வத்துக்கு நன்றி, அற்புதமான தெய்வத்துக்கு நன்றி. ஆச்சரியமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காணப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மாறாத தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாம் மனதார துதிப்போமாக, அவரை மனதார போற்றுவோமாக, சின்ன நல்ல கத்திரி ஸ்தோத்திரப்படுவோமாக. அந்த அற்புத தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் செலுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு எவைகளை செய்கிறோமோ இல்லையோ, மனதார அவரை ஜனத்தின் நடுவே ஸ்தோத்தரிக்கும் போது அவர் மகிமைப்படுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்யும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியானே செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியானே செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஆஹா, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆஹா, அல்லேலூயா. 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 ஆமென். சர்வ சிருஷ்டி யஜமா நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள்
இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். பாடுவோமாக. ஆசுவை தர வேண்டும். தெய்வீக சமூகம் பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்புவதாக. சர்வ வல்லவர் அவர், சர்வத்துக்கும் எஜமானவர். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவருக்கு வல்லமை விளங்கப்படும் அற்புதமான தெய்வம் அவர். சாதாரண மனிதர்களாயிருந்த நம்மை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் அவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி உன் மீது கண்களை வைத்தவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் சொன்னவன் நம் மீது கண்களை பதித்து வைத்திருக்கும் தெய்வம் அவர். உடைய பார்வைக்கு இந்த பூமி ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்த உலகம், இந்த பூமி, இன்னும் சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் நமக்கு மகா பெரியது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்தான் வாங்க வேண்டும் என்பது. ஆனால் தேவனுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு 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 புள்ளிக்கு சமம் கூட கிடையாது. ஏன் சொன்னா உயரம் போக போக போக, உயர்ந்த நிலைக்கு அடைந்து கொள்ள போக போக இந்த உலகத்தினுடன் ஒன்றுமே இல்லாமலே போய்விடும். இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே போகும்போது கட்டடங்கள் தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது கட்டடங்கள்லாம் சின்ன சின்ன சதுர சதுர வடிவில் சின்ன சின்னதாய் தெரியும். இன்னும் மேலே போய்விட்டோம் என்று சொன்னாங்க கட்டடங்கள்லாம் புள்ளியாகத்தான் தெரியும். ஆறுகள், நதிகள், காடுகள், மலைகள் இது கொஞ்சம் பச்சையாய் தெரியும். இன்னும் போக ஆரம்பிக்க கடைசியில் ஒரு லைட்டா ப்ளூ கலர் தெரியும். இன்னும் போகும்போது பூமியே தெரியாது. ஒன்றுமில்லாத இந்த பூமியில் அவர் தம்முடைய பாத சுவடுகளை பதித்து வைத்த தெய்வம். வெறுமையா இந்த பாத சுவடை வைத்திருக்கவில்லை, அவர் சபை நடுவே உலாவ வேண்டும் விரும்பின தெய்வம். குறைகள் உள்ள இடம், பலகீனமானவர்கள் வரக்கூடிய இடம், பாவம் நிறைந்த சமுதாயத்திலே பாவம் செய்தும் வரக்கூடிய ஒரு இடம், பரிசுத்தவான்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த ஆலயம் என்ற ஒரு இடத்துல ஆண்டவர் உலாவுகிறான்னு சொன்னார். நம்முடைய பலகீனத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை ஏற்றுக்கொண்டு, நம்மிடத்தில் உலாவி நம்முடைய பலகீனங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றி அவருக்கு ஒப்பான சாயலாய் மாற்றுகிற தேவன் அவர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் தான் நமக்கு பிரசன்னமாயிருக்கிறார். அவரைத்தான் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம்முடைய யோசனைகள், சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படுவதாக. அவரே நம்முடைய ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவரே நமக்கு வெளிச்சமானவர். அவரே நமக்கு அரணான அடைக்கலம், அரணான பட்டணம், அரணான கோட்டையானவர். ஆண்டவர் இந்த இரவு ஆராதனை ஆசுவை தருவாராக. ஜனங்களை ஆசுவதிப்பாராக. அவருடைய பிரசனத்துக்குள் மறைத்துக் கொள்வாராக. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசுவதிக்க வேண்டும். தம்முடைய வல்லமை கர்த்தர் விளங்கப்படுவாராக. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்யபடியா ஜெபமாக ஜெபம்.
ஆமாம், எல்லாமே சொல்லுவாங்க. நல்ல சத்தம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படாததாக. ஒரு சிலர் என்பது பிரச்சனை இல்லை, ஆனால் தேவன் நம்மகிட்ட வராமல் போனால் தான் பிரச்சனை. ஆனால் அவருடைய நாமத்தில் அன்னை கூடி வந்திருக்கிறோம். அவர் நாமத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். அவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல மனதார நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி பாடி ஆராதிப்பமாக. கம்ப்யூட்டர் ஆள்லாம் வரல. சரி, தெரிந்த பாடல் நான் பாடுகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும் ஐயா. பக்தன் பாடுகிறான். 100க்கு 100% கூட குறையல, 1% குறையல. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் கேட்டேன், நான் இது உனக்கு செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் ஒரு குறை, என் அவிசுவாசம் நீங்க எனக்காக என்ன செய்யணும் வேண்டிக்கணும். அது இருந்ததுன்னா என்ன திணிக்கிறேன், ஆனால் முழுமையாக இவன் நம்புகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு வரும்போது நாம் எதிர்பார்த்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியுள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெற்றிமான நன்மைகளை சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்போவே தந்திடுங்க. வெற்றிமான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. தெளிவான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. தெளிவான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு, ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு, ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மை தவிர நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம்? எங்கள் நம்பிக்கையே நீர்தான். தாவீது சொல்கிறான், நீரே என் நம்பிக்கை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கைக்குரிய ஒரு இடம். மனுஷனை நம்புறோம், சில நேரங்களில் வெட்கப்பட்டு போயிடும். அவனால் முடிந்த அளவு தான் நம்மளும் செய்ய முடியும். இன்னொரு பகுதியில் அவனுக்கு குடும்பம், பிள்ளைகள், மனைவி, அவனுடைய தேவைகள் எல்லாம் இருக்குது. நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால் செய்ய முடியாது. ஒரு முறை செய்வார், 2 முறை செய்வார்கள். 4, 5வது முறை போகும்போது முகம் கோணிடுவாங்க. முகம் கோணிட்டு, என்னால் இதை செய்ய முடியாது, எவ்வளவுதான் செய்ய முடியும், உனக்கு செய்யறதெல்லாம் போதும் அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவரை பொறுத்தப்பட்டில் நீங்க எத்தனை கோடிக்கணக்கான முறை கேளுங்க, முகம் கோணாமல் நம்முடைய வாழ்க்கை நிறைவு செய்கிற கர்த்தர் அவர். ஆமா, கர்த்தருக்கு மகிமை. மனிதன் முகம் கோணி விடுவான், என் பெற்றோர் கூட முகம் கோணிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உறவுகள், நம்ம கூட பிறந்தவர்கள் கூட முகம் கோணுவார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கின கர்த்தர் ஒரு நாள் நம்மை குறித்து முகம் கோணவே மாட்டார். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் நம்பிக்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா, உம்முடைய பாதப்படியை பற்றி கொள்வோம். நீ தான் 100க்கு 100 நம்பிக்கையானவர். நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்த வேற எங்கும் போகல, நம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்து விட்டோம் ஐயா. வரும்போதே என் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். ஆமா, மாற்றாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். நமக்கு கவலைகள் எக்கச்சக்க வேலை இருக்கு, நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் ஆண்டு சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளுடைய 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேருக்கு ஒரே மாதிரி கவலைகள் இருக்கும், விதவிதமான கவலைகள் இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சில பொதுவான ஒரே கவலைகள் இருக்கும். அதனால ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுவதனால ஒரு மனுஷன் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது, இன்னும் பெருகிட்டு தான் இருக்கு. உங்கள் கவலையெல்லாம் ஒரு மீது வைத்து விடுங்க, அதுதான் பாதம் ஒன்றை போதும். அவர் பாதத்தில் கண்ணீரை ஊற்றினார். ஒரு நாள் தன்னுடைய கையில் இருந்து விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினான் அவள். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தான் சொன்னார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். இந்த காலையில் ராத்திரி விளையாண்டு சமத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய நல்ல பங்கை அவருடைய பாதப்படியில் பெற்றுக்கொள்வோமாக. ஆமாம், நல்ல கர்த்தருக்கு பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவர் நம்மை அவர் உரிமை பாராட்டுகிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுபிகார்த்தின் ஆவி தந்தவர். அவரை நம்மை மகனாக தெரிந்து கொண்டார் அவர். ஆமாம், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம்
உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா உரிமையை எனக்கு தந்தே. ஐயா உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமா முத்திரையா அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. ஏசையா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நம்பிக்கை குறித்த பாடல் தான். நம்முடைய நம்பிக்கையாக அவர் தான். ஆமாம். வாழ்க்கையில் எந்த பகுதியெல்லாம் எதையெல்லாம் நம்பணுமோ தெரியாது. அன்றைக்கு நம்பிக்கை பாட்டு எடுக்கும்போது சொன்னாங்க, பாட்டு எடுங்க, நீங்களே எடுத்துருங்க. நம்பிக்கை உரிய பாடல் தான் மனதில் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை தவிர வேறு நம்பிக்கை நமக்கு இடம் இல்லை. ஆமாம். நாம் ஆண்டுட்டு வந்துடணும். அவரை தவிர எனக்கு நம்பிக்கை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பிரபுக்கள், மனிதர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், கல்விமான்கள், இதெல்லாம் சொல்லல, மொத்தமாக சொல்லிட்டான். மனுஷன் மனிதனை நம்புவதை விட்டு விடுங்க. நான் மனிதனை நம்பாதீங்க. கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரே தன்னுடைய புயபலமாய் வைத்திருக்கிற அந்த மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமா. கர்த்தருக்கு பயமாட்டவதாக நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில்
நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்பிக்கை நீ தான். இந்த எல்லை விட்டு போகும்போது நம்முடைய நம்பிக்கை நல்ல துளிர் விட்டுருக்கணும். ஆமாம், ஒருவேளை பட்டு போன அனுபவங்கள், காய்ந்து போன அனுபவங்கள், வெட்டப்பட்டு தரையிலே வீழ்த்தப்பட்டதான அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மரத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தண்ணீர் வாசனை கீழிருந்து மேலே வரும்போது அதற்குள் உள்ள ஒரு நம்பிக்கை துளிர் விட்டு வேர் கீழே பற்றி போகும். அது வேர் கீழே பற்றி போகும் என்று சொன்னான். யாக்கோபை குறித்து சொல்லுகிறார், யாக்கோபு கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான். ஆமா, கர்த்தருக்கு பயமாட்டவதாக. கீழே வேர் முளைப்பதற்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உறுதியாய் வரும்போது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் துளிர்விடக்கூடிய அனுபவங்கள், வளர்ச்சியின் அனுபவங்கள், உயர்வின் அனுபவங்கள் தானா துளிர்க்கும். கர்த்தருக்கு பயமாட்டவதான். ஆமா, இங்கதான் இருக்கீங்களா? யோபு தான் சொல்லுகிறார், மரத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டப்பட்ட ஒரு இடத்துல கிடக்கிறது, முடிந்தது என்று சொன்னார்கள். அந்த மரம் முடிந்தது, அதோடு அது காய்ந்து இனி அவைகள் எரிக்கப்படுவதற்கு தான் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மரம் ஒரு நம்பிக்கையோடு வந்தது. தண்ணீர் வாசனை வந்தவுடனே அது வேர் பற்றினது, அது முளைத்தது, அதிலிருந்து துளிர்த்து ஒரு மரமாக மாறியது. ஆமா, கர்த்தருக்கு பயப்படாது. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை அழிவுக்குரிய கிரியைகளை எந்த மனிதன் செய்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த தண்ணீரின் வாசனை துளிர்க்க பண்ணும். ஆமா, கர்த்தருக்கு பயப்படாதா? உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். எல்லா ஆண்டவர் குறித்து உயர்த்தி ஆடுவோமா? கர்த்தருக்கு பயப்படாததாக. நம்பிக்கையும் நீதானே. நம்பிக்கை மூன்றாவது பாடல். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. ஆண்டவர் நம்பி வந்துட்டோம். இந்த எல்லைக்கும் ஆண்டவர் நம்பி வந்துட்டோம். ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். நாம கரம் தூக்கி எடுக்கிறவர். உம்மை நம்பி வந்தேன், தாயே என்னை கைவிடவில்லை ஆண்டவரே. வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள், வெறுமையாகத்தான் போனேன். ஆனால் என்னை நீ ஆசீர்வதிக்கும் போது 2 பரிவாரங்களை நீ எனக்கு கொடுத்தீர். ஆமா, ஆண்டுக்கு மயமாட்டார். உலக ரீதியான ஒன்று, ஆவிக்குரிய ரீதியான ஒன்று, மனுஷீக ரீதியான ஒன்று, மிருக ஜீவன் ரீதியான ஒன்று. இப்படி ஒவ்வொன்றாய் பிரித்துக் கொண்டே போகலாம். 2 பரிவாரம் எதை சொன்னால் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு பயமாட்டவதாக. ஆனால் அவன் வெறுமையாக வரவில்லை. ஆமா, கோலும் கையுமாய் போனவனை வெறுமையாக வரவிடவில்லை. அவன் நம்பி வந்த எந்த ஜனத்தையும் அவர் வெறுமையாக்க மாட்டார். ஆமா, கர்த்தருக்கு பயமாட்டவதாக. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. கையா நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஏன் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே, எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வேடை பெற்ற போதும் எதெல்லாம் நீர்
தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை நீ கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை நீ கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் யாக்கோபு இருக்கிறான், ஏசா இருக்கிறான். யாக்கோபு ஒரு நாள் கூழ் காய்த்து கொண்டு வந்த போது ஏசா பசியோடு வருகிறான். நமக்கு தெரியும் இந்த சம்பவம். அவன் கேட்கிறான், உன்னுடைய சுதந்திர பாகம் அது மூத்த பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். முதல் பிறந்தவனுக்கு தான் கிடைக்கக்கூடிய இஸ்ரவேலின் சமுதாயத்தில் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் மூத்தவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். முதல் பிறந்தவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மை சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம். 27 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம். சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுன்னு சொன்ன உடனே நாம் வாசிட்டு போயிடும். அதற்குள்ள இருக்கக்கூடியதான ஆசீர்வாதம் 27 ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அதில் நமக்கு தெரிந்ததை சொல்ல வேண்டும் என்று சொன்ன சொத்துக்களிலே 2 பேர் தான் இருக்காங்க. 3 பகுதிகளாக வைத்து 2 பகுதி மூத்தவனுக்கு. சேஷ்டபுத்திர பாகம் யார் வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு உரியது. மற்றவனுக்கு ஒரு பகுதி தான். 10 பிள்ளைகள் இருந்தால் 11 பங்கு வைக்கணும். 2 பங்கு மூத்தவனுக்கு, மற்றவங்களாம் ஒவ்வொரு பங்கு தான். யாராயிருந்த எத்தனை பிள்ளை இருந்தாலும் சரி, சொத்துல 2 பங்கு அவர்களுக்கு உரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததி எடுக்கும்போது சந்ததியின் ஆசீர்வாதங்கள் சொல்லி வரும்போது எல்லா பிள்ளைகளையும் பெயர் எழுதுவார்கள். அட்டவணை ஏற்றும் போது முதல் பிள்ளையினுடைய பெயர் தான் அங்கே இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அந்த சந்ததியை எடுப்பார். அப்போ அந்த சந்ததியிலே இருக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதங்களில் ஒன்று அட்டவணையில் சேர்க்கப்படுவது மாத்திரமல்ல, எந்த பிள்ளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். நீ எனக்கு கீழ்ப்படிந்தது காரியத்தை செய்தபடினாலே பூமியின் சகல ஜாதிகளில் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் கடற்கரை மணலை வைத்தார், நட்சத்திரங்களை வைத்தார், இன்னொன்று வைத்தார், பூமியின் தூள் என்று வைத்தார். இந்த 3 எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் உன் சந்ததி எண்ணக்கூடும் என்று சொன்னார். அந்த புதுமையாய் சேர்க்கப்பட்ட பூமியின் தூள் நம்மைத்தான் கர்த்தர் அங்கே குறிப்பிட்டார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். ஏற்கனவே கொடுத்தார் ஒரு வாக்குத்தத்தம். ஈசாக்குக்கு ஆண்டு கொடுக்கும் போது ஆண்டு சொன்னார், இவன் மூலம்தான் பூமியின் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும். ஆமாம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பிள்ளை குறித்து தான் சொன்னார். பூமியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு இருக்கும் என்று சொன்னார். ஆனால் ஈசாக்கி கொடுக்கும் போது இவன் மூலம்தான், இவன் சந்ததி மூலம்தான் உலகமே ஆஸ்வதிக்கப்பட போகிறது. அந்த சந்ததி யார் என்று கேட்கும்போது பவுல் எழுதுறான், கிறிஸ்து தான் அந்த சந்ததி. ஆமாம், கிறிஸ்து அங்கே உதயமான் அப்படின்னு சொன்னால் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சேஷ்டபுத்திரமாக இருக்கிறதோ அந்த சந்ததியிலே மேசியா தோன்றுவார், உலக ரட்சகர் தோன்றுவார். ஆமாம், இதெல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள். சிம்பிளாக கொடுத்துட்டான். ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக கொடுத்துட்டு போயிட்டான்.
ஆனாலும் யாக்கோபுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, சொத்து ஆபிரகாம் சொத்து ஈசாக்கு, ஈசாக்கின் சொத்து ஆபிரகாம் சொத்தை பூமி தாங்கக்கூடாது இருந்தது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அடுத்தாக்கில் அது ஈசாக்குக்கு சொத்து வரும்போது அவன் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்தான். எல்லாருக்கும் கொடுத்தான், இவனுக்கும் கொடுத்தான். இவனுக்கு கொடுத்த பங்கு நல்ல மிகப்பெரிய ஒரு பங்கு. இதோடு மாத்திரம் தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். எல்லா வகையிலும் விளைபலன் மாத்திரமல்ல, மிருக ஜீவன் எல்லா வகையிலும் ஆசீர்வதித்தான். அவன் சொத்து கணக்கு கிடையாது. 2 பிள்ளைகளை வைத்திருந்தான். அப்போ நினைச்சான், சேஷபுத்திரபாக எனக்கு வந்ததுனாலே இந்த சொத்தெல்லாம் நிறைய எனக்கு தான் வரும்னு நினைச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, மனுஷன் உன்னை ஆசீர்வதித்தான், மனுஷனுடைய ஆசீர்வாதம் மூதாதிரி ஆசீர்வாதம் உனக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடாது. புறப்பட்டு போச்சுட்டாரு. இவனுக்கு உரிய பங்கை கூட கிடைக்கக்கூடாதபடிக்கு வெளியே போயிட்டான். வெறும் கையாய் அனுப்பப்பட்டவன் அவன். கர்த்தருக்கு மகிமை. அவன் சொல்றான், இழந்தது எது? நம்ம சொல்றோம், இழந்து போனது நான் பெற்றுக்கொண்டு. என்ன இழந்துட்டான் அப்படின்னா, அவன் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. போனது வெறும் கையாக தான் போனான். அவனுக்கு உரிய சொத்து எல்லாவற்றையும், சேஷ்டபுத்திர பாகத்தின் சொத்து எல்லாமே ஏசா தான் வச்சிருந்தான். அதுதான் ஏசாவை குறித்து சொல்லும் போது, ஏசாவினுடைய மிருக ஜீவன், ஆடு மாடு மிருக ஜீவன் சொத்து பூமி தாங்கக்கூடாது இருந்தது. ஆபிரகாமுக்கு சொன்னது போல ஏசாவுக்கும் சொல்லப்பட்டது. ஆமாம், கர்த்தருக்கு பயன்பட்டதாக அவனும் சொத்து இருந்தது. இவனுக்கு ஒன்று கூட எடுக்கலை. ஆனால் தேவன் இவனை ஆசீர்வதித்தார். ஆமாம், அந்த மனிதன் விருத்தி அடைந்தான். வேதம் தான் சொல்லுது, அந்த மனிதன் நினைச்சுதானா விருத்தி அடைந்தான். கர்த்தருக்கு பயன்பட்டதாக இந்த விருத்தி அடையக்கூடியதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் விருத்தி அடைந்தான். தன் சகோதரனுக்கு கிஃப்ட் கொடுத்தான் பாருங்க. அதெல்லாம் பயங்கர சொத்து மதிப்பு. கர்த்தருக்கு பயன்படாவதா. இன்றைக்கு அடிப்படையில் நம்ம சொத்தெல்லாம் சொன்னோன்னா அது குறைஞ்சபட்சம் 40, ஒரு செட் 4 செட்டு அனுப்புகிறான். ஒரு செட்டே 50 லட்சம் ரூபாய்க்கு வரும். ஒரு செட்டே 50 லட்சம் ரூபாய்க்கு வரும். 4 செட்டு அனுப்புகிறான். 2 கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்து சாதாரணமாக கொடுத்து அனுப்புகிறான். அப்போ இவன்கிட்ட எவ்வளோ இருக்கணும்? கிஃப்ட் கொடுக்குறவங்க சொத்தை விற்று கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. கிஃப்ட் கொடுங்க இருக்கிறதுல பாக்கெட்டில் இருக்கிறத பார்த்து எல்லாம் பார்த்து அதில் இருக்கிறதுல நல்லா கொடுக்கணுங்கிற உங்களுக்கு தகுதிக்கு தக்கன கொடுப்பாங்க. இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க, சொத்தை விற்று கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவன்கிட்ட இருக்கிற அவன் கிஃப்ட் கொடுத்தது எவ்வளோ இருக்குன்னு அவன்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கணும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ தான் சொல்லலாம், 2 பரிவாரங்கள். கர்த்தருக்கு பயம் வேண்டாம். தேவனை நம்பி ஆண்டவனை நம்பி வந்த எந்த ஜனமும் பார்ப்பதற்கு வெறுமை போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் அவனை நிமிர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து ஆச்சரியப்படும்படியான எல்லைக்கு கொண்டு வர பண்ண வல்லவர். ஆமே, ஆண்டவருக்கு வாய் மண்டவதாக. அவர் ஒரு முறை நாம் பாடுவோமாக. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக நீர் இறங்கி வந்தேன். ஆமே, நல்ல கரங்களை பாடுவோமாக. தெரிந்த பாடல் தான். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவை திரும்ப தந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவை திரும்ப தந்தே. எல்லோகி 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், தவிக்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், தவிக்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். நம்மள எழுந்து பாடுவோமாக, ஆராதனையோடு பாடுவோமாக. வாக்கியான சமூகம் ஒரு முறை ஒப்புக்கொள்வோமாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம்
எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தந்தினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தந்தினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். 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 ஹல்லேலூயா. அவருக்கே சகல கனமும் மகிமை துதியும் உண்டாவதாக. ஒரு கணம் அவரை மனதார துதித்து ஆராதனை செய்வோம். கண்ணீரோடு சென்றேன், கவலைகளோடு சென்றேன், வேதனைகளோடு சென்றேன். கடந்து வந்த பாதையிலே நெருக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், என் சூழ்நிலை எல்லாம் எதிர்பார்த்தது போல இல்லை என்றுதானே நிலையிலே நமக்கு இந்த ராத்திரி ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கலாம். அவையெல்லாம் மாற்றி அமைக்க பரதேசியாய் தங்கினேன், எனக்கு சொந்தமில்லை என்று சொல்லப்பட்ட ஒரு எல்லையிலே நான் நடந்து வரும் போதெல்லாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். நீ கால் வைத்த இந்த தேசம், நீ படுத்திருந்த இந்த தேசம், நீ படுத்திருந்த இடம் எல்லாம் உன் சந்ததிக்கு சொந்தமாகும் என்று சொன்னான். காலம் கடந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தவர் காலங்கள் நடுவே நிறைவேற்றி கொடுத்தாரு. அவருடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையினுடைய மேன்மை ஒரு நாள் வீழ்ச்சி அடைவது இல்லை. அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் நம்பிக்கையும் நீதான், எங்கள் நங்குறமும் நீதான், நாங்கள் நம்பும் தெய்வம் நீதான் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் அற்புதமான தேவனுக்கு நன்றி, அற்புதமான தேவனுக்கு நன்றி, அற்புதமான தேவனுக்கு நன்றி, அற்புதமான தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இஸ்ரவேல் ஜனம் சொல்ல போது எங்களுக்காக கண்மலையை பிளந்தவர் அவர். எங்கள் தாகம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னபோது எங்கே தண்ணீர் இருக்காது என்று எண்ணினோமோ அங்கே தண்ணீரை உருவாக்கி கொடுத்த தேவன், அந்த நீரூற்றை கொண்டு வந்து கொடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. கண்மலையை அடித்த போது கண்மலையிலிருந்து தண்ணீர் பிரவாகித்து ஓடி வர ஒரு நதியைப் போல புறப்பட்டு வருவதற்கு, எல்லாருடைய தாகம் தீர்க்கப்படுவதற்கு கிருபை செய்த தேவன். இந்த ராத்திரி ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோமே, நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு, நம்முடைய குறைவுகளை நிறைவு செய்வதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை பரிகாரம் ஏற்படுத்துவதற்கு சிலுவையிலே தொங்கின தேவகுமாரன். அவர் தொங்குகிற தேவகுமாரனுடைய கரத்திலிருந்து ஜீவ நதியாய் தேவ ஆசீர்வாதத்தில் நம்மை நிரப்பி நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. அவரை மட்டும் நோக்கி அவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரே நீங்கள் தானையா எங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் தான் எங்களை நங்குகிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பரலோகம் வென்றவரை துதிப்போம், நித்தியரை வென்றவரை துதிப்போம். பரலோகம் வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவர், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம்.
துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சப்பட்டினி பஞ்சப்பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சப்பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே. ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தை, என் நம்பிக்கை நீதானையா, எங்கள் நம்பிக்கை நீதான். இஸ்ரவேலின் நம்பிக்கையே. தீர்க்கதரிசி சொல்லுங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஹalleluya. தாவீது சொல்லுகிறான், நீரே என் நம்பிக்கை, நீரே என் புகலிடம். நம்முடைய வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் நம்புகிற நம்பிக்கை, நாங்கள் நம்புகிற தெய்வம் உம்மை தவிர யாரும் இல்லையா, எங்களுக்கு வேறு ஒரு தேவன் இல்லை. தாவீதுடைய உச்சக்கட்டம் அதுதான் சொன்னான். உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் எங்கே போக முடியும்? பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் வருகிறேன், உம்முடைய கரம் அங்கேயும் இருக்கிறது. சமுத்திரத்தின் ஆழத்திற்கு போய்விட்டேன், உன் பார்வைக்கு மறைவாய் ஓடிவிட்டேன் என்று சொல்லி ஆழத்திற்கு சென்று போய் நான் அங்கே உட்கார்ந்திருந்தாலும் சாதாரணமாய் ஒரு சின்ன சர்ப்பத்துக்கு சொல்லி அவன் அந்த எல்லையிலிருந்து விரட்டி அனுப்பப்பான்னு சொல்லிடுவது. சர்ப்பங்களுக்கு கட்டளையிட்டு என்னை துரத்தி அடித்திருவீரையா. குகைக்குள் ஒளிந்து கொள்ள முடியாது. மறைவிடம் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வான மண்டலங்களா போவதற்கு வழி இல்லை. என்னால் போனாலுமே அவையெல்லாம் உடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கிறது. மரணமும் பாதாளமும் இந்த உலகத்திலே உடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கும் போது எங்களுடைய இருதயம் எம்மாத்திரமையா, உடைய மறைவாய் எங்கும் போக முடியாது. ஆகவே எங்களுடைய நம்பிக்கையே நீதான். குறைவு இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை நீர் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், நாங்கள் உமக்கு ஏற்றது வாழாமல் கூட இருக்கலாம் ஐயா. ஆனால் ஒன்றே ஒன்று, எங்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை. எங்களை முற்றிலுமாய் உடைய பொற்பாத்திலே தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமாக. நம்ம அவரை விட்டு எங்கே பிரிக்க முடியாது. அதான் பவுல் சொல்லுகிறான், அவர் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்னை விட்டு பிரிப்பதற்கு எவைகள் வந்தாலும் சரி, மரணமும் ஜீவனும் வருங்காலம் நிகழ்காலம் பிரச்சனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, பசி, பட்டினி, போராட்டங்கள், நிர்வாணம், உடையின்மை, உணவின்மை, எவைகள் வந்தாலும் சரி பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையே அவர் தான். அதான் தாவீது சொன்னான், உம்மை விட்டு எங்கே போவேன் ஐயா, நான் போனேன்னு சொன்னா முன்னும் பின்னும் என்னை நீ நெருக்குகிறீர், உம்முடைய கரத்தை நீர் வைக்கிறீர், எங்கும் போக முடியாது, எங்கேயும் நான் தப்பித்துக் கொள்ள முடியாது ஐயா. என் ஆண்டவர் மறைவா எங்கே போக முடியும்? ஹல்லேலூயா. உமக்கும் மறைவா எங்கே போவேன் ஐயா? ஆண்டு சொல்லுவாங்க, எங்கும் இடம் இல்லை. அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரே போதும் என்று சொல்லி அவர் பாதங்களை பிடித்துக் கொள்வோமாக நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
நம்முடைய காரியங்களை அனுகூலம் பண்ணுவார். நம்முடைய காரியங்களை வெற்றி அடைய பண்ணுவார். இவையெல்லாம் எதிர்பார்த்து வந்தோமோ எதிர்பார்த்ததற்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய தேவன் அவர். கிருபை செய்வாராய், கிருபை செய்வாராய். கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்த தேவன், நம்மை அரவணைத்து தாங்கி சுமந்த தேவன், அவர் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி, நடத்தின பாதைகளுக்கு நன்றி. நல்ல கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆண்டவர் ஆராதனை ஆசுவை தர வேண்டும். தேவன் நம்மோடு இடைபெற வேண்டும். தேவன் நம்மோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா. வசனங்கள் புறப்பட்டு வருவதாக. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் மீதியான பகுதி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. டாக்டர் மாதிரி அவர்கள் ஜெபிக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் அப்பா. நல்ல இரவு நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட அப்பா ஏசப்பா நாங்கள் பாடிய பாடலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்க போகும் செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா, பாவியானவர் நீர் அப்பா எங்கள் பாஸ்டரோடு நீர் பேச வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். மகனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வசனத்தை, ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. வந்திருக்கும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் அப்பா, இந்த வேதனை இன்றோடு முடிந்துவிட்டு இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் இருக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. உம்மை நாங்கள் மீண்டும் மீண்டும் சிலுவையிலே அறையாமல் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, உமக்காய் அதிக நேரம் நாங்கள் செபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே நாங்கள் அதிக நேரம் உமக்கு கொடுக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்குள்ளாய் நாங்கள் வாழும்போது இந்த உலக சத்துருக்கள் எங்களை ஒன்று செய்ய முடியாது கர்த்தாவே. அப்பா, நீங்கள் அப்படியாய் எங்கள் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீ சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு மேலா நாமத்தில் செபத்தேர் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். எல்லாமே சொல்லுவோமாக. ஆமென், ஆமென்.